ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ஏர் ஆக்சசரிஸ் நம்ம ஹேர் கிளிப் குத்துவோம் இல்லையா, டிக்டாக் கிளிப் குத்துவோம் இல்லையா, ஸோ அதோட அதில் யூஸ் பண்ணுற மாதிரி க்ரோஷா பேஸ் எப்படி செய்கிறதுன்னு நான் இன்றைக்கி வந்து சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ இதுக்கு மேலே நம்ம என்ன டிசைன் வேணாலும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பின்னாடி வந்து பேஸில் வந்து ஃபோம் பேப்பரை ஒட்டிட்டு நம்மளோட கிளிப்பில் ஒட்டிட்டோம் அப்படின்னா இது வந்து நம்ம கிளிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இதே சென்டர் கிளிப்புக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி பண்ணுறது நம்ம வந்து பார்க்கலாமா? ஸோ இதுக்கு நான் வந்து 3mm ஹூக் வந்து எடுத்திருக்கேன், ப்ளஸ் இந்த கலர் க்ரோஷா த்ரெட்டு. இதில் பார்க்கும்போது உங்களுக்கு ப்ளூ கலரில் இருக்க, ஆக்சுவலாக இது வந்து நல்ல ஒரு டார்க் க்ரீனு. ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர் வந்து எடுத்துக்கோங்க. ப்ளஸ் ஸ்டிச் மார்க்கருக்கு பதிலாக நான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண த்ரெட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து எடுத்துக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்பொழுதும் போல் ஸ்லிப் நாட் வந்து போட்டுக்கலாம். ஸோ ஸ்லிப் நாட் வந்து போட்டுட்டு நம்ம வந்து 13 செயின்ஸ் வந்து போட போகிறோம். ஸோ 13 செயின் போடுறதுக்கு நம்ம இந்த ஹூக் இருக்கு இல்லையா, இந்த ஹூக்கில் இந்த த்ரெட்டை இப்படி வந்து யான் ஓவர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இது இப்படி டேர்ன் ஓவர் பண்ணி ஜஸ்ட் இந்த ஹோல்குள்ளே புல் பண்ணணும். புல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு செயின் வந்து வந்துடும். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த இதை வந்து கீழே பார்க்குற மாதிரி, இந்த நீடில் இருக்கு இல்லையா, அந்த நீடிலோட டிப்பை வந்து கீழே பார்க்குற மாதிரி வச்சுட்டு யான் ஓவர் பண்ணிவிட்டு இந்த ஹோல்குள்ளே அப்படியே இழுத்துட்டிங்கனாலும் வந்துடும். ஸோ நம்ம 2 செயின் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி 13 செயின்ஸ் வந்து போட போகிறோம். 3 4 5 6 7 8 9 10 11 12 and 13. ஸோ 13 செயின் போட்டதுக்கப்புறம் இந்த 13th செயினை விட்டுட்டு நம்ம 12th செயினில் நம்மளோட ஹூக்கை வந்து இன்சர்ட் பண்ணணும். இன்சர்ட் பண்ணி நம்ம வந்து ஒரு வாட்டி ஒரு சிங்கிள் க்ரோஷா வந்து போட போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு செயின்லேயும் நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷா போட போகிறோம் லாஸ்ட் செயினுக்கு வர வரைக்கும். 1 2 3. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு செயின் எதுன்னு நம்ம திருப்பி ஃபுல்லாக ரவுண்டு போயிட்டு வரும்போது நமக்கு ஃபஸ்ட்டு செயின் எதுன்னு கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த செயினில் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் இல்லையா த்ரெட்டு, அதோட ஒரு சைடு இருக்கு இல்லையா, அதை வந்து சும்மா யான் ஓவர் பண்ணி நான் வந்து விட்டுற போகிறேன். ஒரு மார்க்கிங் மாதிரி தான். இதுக்கு தனியாக ஸ்டிச் மார்க்கர்ஸும் விற்கிறாங்க. நமக்கு ஸ்டிச் மார்க்கர்ஸாக வேணும்னா நம்ம ஸ்டிச் மார்க்கர்ஸாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம். ஸோ 3 ஸ்டிச்சஸ் முடிச்சிருக்கேன் இல்லையா. ஸோ 3 4 ஸ்டிச் மட்டும் நம்மக்கிட்ட பேலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டிச்சில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டேர்ன் பண்ணுறதுக்கு நமக்கு ஓவல் ஷேப்பில் வேணும் இல்லையா. ஸோ அதனால் இந்த லாஸ்ட்டு ஸ்டிச்சில் மட்டும் நான் வந்து 2 சிங்கிள் க்ரோஷா வந்து போட போகிறேன். ஸோ இப்போ இந்த 2 சிங்கிள் க்ரோஷா நமக்கு வந்து ஞாபகம் இருக்கணும் இல்லையா. ஸோ அதனால் 1 2 2 சிங்கிள் க்ரோஷா ஒரே ஸ்டிச்சில் போட்டிருக்கலையே, அதில் அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷாவில் இன்னொரு த்ரெட்டோ இல்லை அதே த்ரெட்டோட இன்னொரு 2 எப்படி வேணாலும், ஸோ அதை வந்து மார்க் பண்ணி வச்சுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு நம்மளோட ரிமெம்பரன்ஸ்க்காக. ஸோ இப்போ டேர்ன் ஓவர் பண்ணிவிட்டு நீங்கள் 10 சிங்கிள் க்ரோஷா வந்து போடணும். ஓகேவா? டேர்ன் ஓவர் பண்ணிவிட்டு 10 சிங்கிள் க்ரோஷா வந்து நம்ம வந்து போட போகிறோம். ஸோ இந்த பக்கம் இப்போ வந்து 10 சிங்கிள் க்ரோஷா வந்து போடணும். ஸோ இந்த சைட் 10 சிங்கிள் க்ரோஷா வந்து போடணும். ஸோ 1 அந்த யான் எக்ஸ்ட்ரா யான் இருக்குல்ல, அதையும் நான் பேக் சைடில் வச்சே தான் நான் வந்து க்ரோஷாஸ் வந்து போடுறேன். 2 3 4 5 6 7 8 9 and last stitch 10 single crochet. ஸோ சிங்கிள் க்ரோஷே போட்டு முடித்தோன்னா லாஸ்ட்டு டைம் நம்ம வந்து
ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷா போட்டோம் இல்லையா, அது வந்து த்ரெட்டை வந்து வெளியே வந்து எடுத்துகிட்டு அதில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். ஸோ எதில் அந்த வெளில எடுத்தீங்களோ அதில் வி ஷேப்பில், அதாவது 2 பார்ட்டையும் சேர்த்து வச்சு தான் நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் வந்து பண்ணணும். ஸோ இது 2த்துலேயும் சேர்த்து உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டு, எக்ஸ்ட்ரா த்ரெட் இருந்துச்சுன்னா அதையும் இதுக்குள்ளேயே வச்சு நீங்கள் வந்து இப்போ ஒரு சிங்கிள் க்ரோஷா வந்து போட போகிறீங்க. நெக்ஸ்ட்டு ஒரு செயின், நம்ம அடுத்த ரவுண்டு போகிறோம் இல்லையா, ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு செயினை, அதுக்கப்புறம் அதே இதில் 2 சிங்கிள் க்ரோஷா போடணும். அதே செயினில், அதாவது எந்த செயினில் நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிங்களோ அதே செயினில் 2 சிங்கிள் க்ரோஷா போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு செயினில் நம்ம 2 சிங்கிள் க்ரோஷா போட போகிறோம். ஸோ அது எதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த இதில் ஸ்டிச் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் த்ரெட்டை இன்சர்ட் பண்ணியாச்சு, ஒரே ஸ்டிச்சில் 2 இது வந்து போட்டாச்சு. ஸோ இந்த இடத்துல நான் இந்த ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இன்னொரு சைடில் வந்து த்ரெட்டு போட்டிருக்கு இல்லையா, ஸோ அது வரையிலும் சிங்கிள் க்ரோஷாஸ் வந்து நீங்கள் வந்து போட்டுகிட்டே வரணும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ 10 சிங்கிள் க்ரோஷாஸ் வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ண வழியாக போன வாட்டி அதுலேருந்து எடுத்துகிட்டு இந்த ஸ்டிச்சில் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷா, ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரே ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷே போடுங்க. அதுக்கப்புறம் இதுக்கு அடுத்த ஸ்டிச்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு, ஸோ இது என்ன பண்ண போகிறோம், அந்த இன்க்ரீஸ் பண்ணோம் இல்லையா போன வாட்டி மாதிரியே இந்த ஓவல் கிட்ட ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷேக்கும் 2 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. அதுக்கப்புறம் கண்டினியூஸாக நீங்கள் வந்து 10 சிங்கிள் க்ரோஷாஸ் வந்து போடணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 சிங்கிள் க்ரோஷா வந்து ஒரே ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷா வந்து போட போகிறோம். 1 and 2. ஓகே, 1 and 2 போட்டுருவோம். ஸோ இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்டிச் மார்க்கர் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் இதை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச், செயின் 1, சேம் இதில் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 சிங்கிள் க்ரோஷா போடுவோம். நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டிச்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷா வந்து போடுவோம். ஸோ மொத்தம் 4 ஸ்டிச்சஸ் வரும். அதுக்கப்புறம் 10 சிங்கிள் க்ரோஷாஸ் ஆர் இந்த ஸ்டிச்சுக்கு வர வரைக்கும் நீங்கள் வந்து 1 சிங்கிள் க்ரோஷா போட வேண்டியதான். 3 4 5 6 7 8 9 and 10. ஸோ இப்போ இதுலேருந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்டிச் இருக்கும் இல்லையா, அந்த 4 ஸ்டிச்சுலேயுமே ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் 2 சிங்கிள் க்ரோஷா. ஸோ 1 2 ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷாவில் 2 ஸ்டிச், செகண்ட் சிங்கிள் க்ரோஷாவில் 2 ஸ்டிச், ஸோ தேர்டு சிங்கிள் க்ரோஷாவில் 2 ஸ்டிச், ஃபோர்த்து சிங்கிள் க்ரோஷாவில் 2 ஸ்டிச். அதுக்கப்புறம் திருப்பி இந்த பக்கம் 10 சிங்கிள் க்ரோஷாஸ் வந்து போடுங்க.
ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 சிங்கிள் க்ரோஷாஸ்க்கு அப்புறம் நமக்கு 2 ஸ்டிச் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் 2 சிங்கிள் க்ரோஷா போடணும். 1 2 இன் ஃபஸ்ட் சிங்கிள் க்ரோஷா, திருப்பி அடுத்த சிங்கிள் க்ரோஷாவில் 1 2 போட்டுட்டு நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்கு இல்லையா, இதில் கொண்டு வந்து சிங்கிள் க்ரோஷா போட்டு we have to close it. ஸோ உங்களுக்கு இந்த பேஸ் வந்து வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் அவுட்லைனில் வந்து இன்னொரு வாட்டி எல்லா ஸ்டிச்சுக்கு மேலேயும் ஒரு சிங்கிள் க்ரோஷா கொடுக்கலாம், இல்லை ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடலாம். நமக்கு எப்படி வேணுமோ நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு ஆல் ஓவர் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷா வந்து கொடுக்க போகிறேன். ஸோ ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு என்னோட செயின் 1 பண்ணணும். ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு செயின் 1 பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு என்னோடய ஃபஸ்ட்டு க்ரோஷாவில் ஒரு சிங்கிள் க்ரோஷா, செகண்ட் க்ரோஷாவில் ஒரு சிங்கிள் க்ரோஷா, ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷாலையும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷா போட போகிறேன். 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷாவில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி நம்ம வந்து இதை வந்து வின் பண்ணிடுவோம். கட் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். ஸோ இப்போ இதை டேர்ன் ஓவர் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், இதுக்கு மேலே ஒரு வெயிட்டை வச்சிட்டிங்கன்னா அது ஃப்ளாட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு இப்படி தான் வரும். இதை நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் என்ன ஷேப்பு, என்ன டிசைன், என்ன வேணாலும் கொடுத்து நீங்கள் வந்து இதை வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த டியூட்டோரியல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.